நம்ம லைஃப் மாறும் அப்படின்னு தான் நினைச்சிருக்கேன். ஆனா இந்த தடவை என் லைஃப் எப்பவுமே மாறாதுங்கிறது உண்மையை புரிஞ்சுக்கிட்டேன். என் குழந்தைய இருந்து போச்சு, இறக்கல, கொண்டுட்டானுங்க. அதான் உண்மை. இந்த வீடியோவை பார்க்குற பையனுக்கும் பொண்ணுக்கும் தனித்தனியாக நான் ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். ஃபர்ஸ்ட், பொண்ணுங்களுக்கு உங்கள் பேரண்ட்ஸையும் உங்கள் பார்ட்னரையும் டிபெண்ட் பண்ணி இல்லாமல் இண்டிபெண்ட்டாக இருக்கணுங்கிறதுல எப்பயுமே ஸ்ட்ராங்கான ஒரு முடிவை வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு நான் சொல்ல விரும்புறது ஒன்று தான். லவ் மேரேஜ், அரேஞ்ச் மேரேஜ், பணக்கார பையன், ஏழை பையன் அப்படிங்கிற எந்த பாகுபாடுமே இல்லாமல் உங்கள் பார்ட்னர் நீங்க எப்பயுமே ஸ்டாண்ட் அப் பண்ணி இந்த மாதிரியான விஷயம் உங்க ஃபேமிலியில நடக்கக்கூடாதுங்கிறதுல தெளிவா இருங்க. பேரண்ட்ஸ்க்கு நான் இந்த விஷயத்த சொல்ல விரும்புறேன். உங்க பொண்ணு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் எனக்கு இங்க கஷ்டமா இருக்கு அப்படின்னு உங்கள்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னானா, கல்யாணம் ஆன புதுசுல இப்படிதான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்க, எல்லாமே மாறிடும் அப்படின்னு அவங்களுக்கு சொல்லாம அவங்களோட பிரச்சனையை தயவு செஞ்சு காது கொடுத்து கேளுங்க. உனக்காக நாங்க இருக்கோம்னு சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் டு த சொசைட்டி, சும்மா ரோட்ல போற வரவன் எல்லாரையும் எப்ப கல்யாணம் பண்ண போற, எப்ப கல்யாண சாப்பாடு போட போறேன்னு கேட்டுட்டு அவங்களுக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் வர பிரச்சனை எல்லாம் பாரு எவ்வளவு பெருசா கல்யாணம் பண்ண, அதனாலதான் இப்படி பிரச்சனையாச்சு, கந்திஷ்டியா இருக்கும் இப்படின்னு பேசுறதை விட்டுட்டு உங்க ஃபேமிலியில இருக்க அழுக்க துடைக்கிறதுக்கான வேலையை பாருங்க.